ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்டி ஃபுட் இன்ஃபோ. இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஹைதராபாதி சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போது ஹைதராபாதி ஸ்பெஷல் தம் பிரியாணி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நாம் இன்றைக்கி ஹைதராபாதி பிரியாணி செய்கிறதுக்காக ஆச்சி ஹைதராபாதி பாஸ்மதி பிரியாணி கிட்ட எடுத்துருக்குறோம். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 3 வகையான பாக்கெட் கொடுத்துருக்குறாங்க. ஒரு 5 கிராம் அளவுக்கு ஸ்பைசஸ் கொடுத்துருக்குறாங்க. இதில் பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு இதெல்லாம் சேர்த்து கொடுத்துருக்குறாங்க. 120 கிராம் அளவுக்கு பிரியாணி பேஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. 1/4 கிலோ அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் கொடுத்துருக்குறாங்க. நம்ம இன்றைக்கி இதை வச்சு எப்படி ஹைதராபாதி பாஸ்மதி பிரியாணி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. பேக் 1 உள்ளே சேர்த்துக்குங்க. இது தண்ணியில் நல்லா கொதிச்சு வரணும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்குங்க. கிராம்பு சேர்த்துருக்குறாங்க. டைரெக்டாக தண்ணியில் சேர்த்துக்குங்க, கொதிக்கிற தண்ணியில். இதில் ஒரு 5 கிராம் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. சாதம் 3/4 அளவுக்கு நல்லா வெந்து வரணும். ஏன்னா நம்ம திருப்பி தம் போடுவோம். ஸோ 3/4 அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சாதம் 3/4 அளவுக்கு வந்துருச்சு. இதை நம்ம இப்போ வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். ஒரு வடிகட்டி வச்சு சாதத்தை வடிகட்டி விட்டுருங்க. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு 1/2 கிலோ சிக்கன் உப்பு மஞ்சள் சேர்த்து கழுவி வச்சுருக்குறோம். இது கூட நம்ம பிரியாணி பேஸ்ட்டை சேர்த்துக்க போகிறோம். பிரியாணி பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. எல்லா பக்கமும் ஈவனாக கலந்து வர மாதிரி. இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க. இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணி வச்சு சேர்த்துக்குங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்குங்க. அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்குங்க. வெங்காயம், புதினா, கொத்தமல்லி நல்லா வதங்கி வரணும். இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ நம்ம ஊற வச்சிருக்கிற சிக்கனை இது கூட சேர்த்துக்கணும். சிக்கனை நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ நமக்கு சிக்கன் வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும். குக்கரை மூடி போட்டு மூடி ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். எனக்கு 2 விசில் போயிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா வெந்திருக்கு. வாசனை பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்பைசஸ்லாம் சேர்ந்து ரொம்ப நல்ல வாசனையாக இருந்துச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுட்டு ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சுருங்க. இதில் நம்ம வடித்து வச்சுருக்கிற சாதத்தை ஒரு அரைவாசி சாதம் மட்டும் சேர்த்துக்குங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட அடிகனமான பாத்திரம் இல்லை அப்படின்னா கீழே ஒரு தவா போட்டுட்டு அது மேலே ஒரு பாத்திரத்தை போட்டுருங்க. இது மேலே
நம்ம செஞ்சு வச்சுருக்கிற சிக்கனை வந்து கிரேவி கூட வந்து சேர்த்துக்குங்க. ஒரு ஹாஃப் அளவுக்கு வந்து சேர்த்தா மட்டும் போதும். இது மேலே கொஞ்சமாக வந்து புதினா தூவி விட்டுக்குங்க. கொஞ்சம் கொத்தமல்லி, மீதி இருக்கிற சாதத்தை வந்து மேலே சேர்த்துருங்க. மீதி இருக்கிற சிக்கனை வந்து மேலே வந்து கிரேவியோடு சேர்த்துருங்க. ஃபுல்லாக வந்து எல்லா பக்கமும் வந்து கவர் ஆகிற மாதிரி சிக்கனை வந்து சேர்த்துக்குங்க. இது மேலே கொஞ்சமாக வந்து புதினா கொத்தமல்லி தூவி விட்டுருங்க. கொஞ்சம் வந்து வாசனைக்காக கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க. மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் மட்டும் சிம்மில் வச்சுக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா சுட சுட ஹைதராபாதி சிக்கன் பிரியாணி நமக்கு சூப்பராக ரெடி ஆயிருச்சு.